ஹாய் கைஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு நல்லா தீவிரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறது ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த வரிசையில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2021ஓட பிவைக்யூ அனாலிசிஸ் ஆப்டிடியூட் அண்ட் மெண்டல் எபிலிட்டி, ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக நம்ம தமிழில் போடுறோம். ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஐயப்பன் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஐயப்பன் ஆப்டிடியூட்ங்கிறத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அண்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண அப்படின்னா யூ கேன் ஜாயின் இன் டெலிகிராம் ஃபோரம் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட். ஓகேவா? ஸோ வாங்க கைஸ் டிஸ்கஷனுக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு? ஸோ 2021 பார்த்தீங்கன்னா அப்போ தான் சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 50 கொஸ்டின் ஆப்டிடியூடில் இருக்கும். இப்போ 25 சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த 25ஓட ஸ்ப்ளிட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்சிஎம் எஸ்எஃப்ல ஒரு 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு, பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸில் ஒரு 2 கொஸ்டின், ஏபிஜிபியில் ஒரு 2 கொஸ்டின், ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் 2 கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்கில் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதான் மேஜர் 5 கொஸ்டின் அண்ட் மென்சுரேஷன் 3 கொஸ்டின். அப்போ நீங்கள் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு எஸ்ஐசிஐ மென்சுரேஷன் படித்தாலே 11 கொஸ்டின் பாதி வந்துடுச்சு. ஓகேவா? அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 2, ரீசனிங் ஒரு 3, ப்ராபபிலிட்டி 1 எப்போ கேட்குற 1, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வரல, ரீடிங் காம்பினேஷனும் பெருசாக அந்த மாதிரி கேட்கல. ஓகேவா? ஸோ 25 கொஸ்டின் பிளான் படி கரெக்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 25 கொஸ்டினில் ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம எப்படி ஈஸியாக ட்ரிக்கை வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 1 cube + 2 cube + 3 cube டாட் k cube = இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ we know that 1 + 2 + 3 டாட் n சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல் எண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. n × n + 1/2ன்னு வரும். இதுவே 1 cube 2 cube 3 cube டாட் n cube இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் சம் ஆஃப் கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர் n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் திஸ் வேல்யூ. அப்போது 44100 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஷார்ட் கட் என்னது? ரைட் சைட்லேருந்து 2 பிரிக்கணும். இதுக்கு 0. 441 இதோட ஸ்கொயர் ரூட்டு 21. அப்போ ஆன்சர் 210. சரி, நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்கான்? கேயின் மதிப்பு என்ன? அப்போ எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா n × n + 1/2 = 210 அப்படிங்கிறது வந்திருக்கு. நான் இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 அங்கே பெருக்கி என்ன உள்ள பெருக்கி ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி, அதாவது பல்லுறுப்புக்கோவையை வந்து அதை சால்வ் பண்ணி அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். அதுக்கெலாம் நம்மளுக்கு டைம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருக்கிற சாய்ஸில் இருந்தே நம்ம பண்ணுறோம். எப்படி? இப்போ 20 தான் என்னென்னு வச்சுக்கோங்களேன். n × n + 1/2 கட் பண்ணால் 10, எனக்கு ஆன்சர் 210 வந்துச்சு. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 20 தான். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். ஓகேயா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் a = 2/65, அப்போ a = 2/65ங்கிறது கொடுத்துட்டாங்க. b = எதுலேருந்து? 2/64 2/63 டாட் 2/0 வரை போகுது. which are the following ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்னால் கூட்டி சொல்ல முடியாது. அப்போ நான் என்ன சின்னதாக ஒன்று எடுக்கிறேன். அதாவது இந்த நம்பருக்கு இது அடுத்த நம்பராக இருக்குது, அவ்வளோதான் டெக்னாலஜி. அப்போ b = 2/0 + 2/1 + 2/2 இப்படி இருக்கட்டும். அப்போ a = 2/3 இருக்கும். இதோட வேல்யூ என்ன? 4 + 2 + 1 = 7. இதோட வேல்யூ 8. அப்போ a 8, இது 7. சரி, ஓகே, 1 அதிகமாக இருக்குது. வேறு ஏதாவது செக் பண்ணி வைப்போமா? இப்போ 2/0 + 2/1 + 2/2 2/3 என்ன நம்ம எடுத்து வைப்போமா? + 2/4 கூட எடுக்கிறேன். 1 2 4 8 16 20 30, இது 31 வருது. 2/5 வேல்யூ என்ன? 32. அப்போ 1 அதிகமாக இருக்குது. அதாவது a ஆனது bஐ விட 1 அதிகம். ஆன்சர் b. ஓகேவா? இதுக்கு வேறு கால்குலேஷனோ ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே போதும். ஓகே கைஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். ஓகேவா? ஸோ 3 12 27 48 75 108 இதுக்கடுத்து என்ன வரும்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே டன். என்ன கூட்டியிருக்காங்க? கூட்டினதான் ஒழுங்காக கூட்டலை. சரி, ஆனால் எல்லாமே 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி நம்பராக இருக்குது. 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 4 3 12 9 3 27 16 25 36 எல்லாம் ஸ்கொயர் நம்பராக இருக்குது. 1 2 3 4 5 6. அப்போ 7 49. 49க்கு 3 என்ன இருக்கும்? 27க்கு 7 மீதி 2 7 முடிகிறது ஒன்றே ஒரு ஆன்சர் தான் இருக்குது. ஆன்சர் ஏ தான் இருக்கும். பெருக்கி பார்த்துனோமா
12, 13, 14 ஆமாம் 147 கன்ஃபார்ம். ஸோ இதான் யூனிட் பிளேஸ் வச்சு செக் பண்ணுறது. ஜஸ்ட்டு நான் 3ஐயும் 9ஐயும் பெருக்கும்போது 7ன்னு வருது, 27ன்னு வரும், 7ன்னு வரும். அந்த 7 வச்சு நான் சாய்ஸில் பார்க்குறேன், ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேயா? இது பாருங்கள், இந்த கிவன் நம்பர் பேட்டர்ன் என்ன பேட்டர்னில் இருக்குது? 1 2 3 3 ஓகே, 1 2 3 4 4 4 ஓகே, 1 2 3 4 5 5 5. அப்போ என்ன இருக்கணும்? 1 2 3 4 5 6 6 6 6 6 6 6 இருக்கணும். 6 6 இந்த ஒரே ஒரு இதில் தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஹம்பிள் இஸ் கிவன் த கோட், இந்த மாதிரி இருக்காங்க. வாட் இஸ் த கோட் ஃபார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏபிசி எழுதிக்கலாமா? ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜேகேஎல்எம்என்ஓபி கியூஆர்எஸ்டியூவி டபிள்யூஎக்ஸ்ஒய்செட். ஸோ நார்மலாக கோடிங் டிகோடிங்க்கு ஏபிசி எழுதுனா ரொம்ப ஈஸி. ஹச்சுக்கு பதிலாக அங்கே என்ன போட்டிருக்காங்க? இ போட்டிருக்காங்களா? ஹச்சுக்கு பதிலாக ஈனா 2 விட்டுங்க. யூக்கு பதிலாக ஹச்சு போட்டிருக்காங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஏதோ பண்ணியிருக்காங்களே. அப்போ கோடிங் அவங்க எடுக்கலை. ஏன்னா 2 இதுலேயும் ஸ்பெல்லிங் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. HUMBLE. ஆஹா, அப்போ 2வது 4வது 6வது முடிச்சுட்டு ரிவர்ஸில் வந்திருக்கீங்களா? சரி, அப்போ இங்கேருந்து எழுதுமா? இப்போ 2வதுல வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துடலாம். ஓகே, அப்போ தெளிவாக புரிஞ்சிடுச்சு. இ இங்கே வந்திருக்கு, ஹச் வந்து உள்ளே போயிருக்கு. அப்போ லாஸ்ட் எழுத்து வரணும், எண்ணில் தான் ஸ்டார்ட் ஆகணும். 2வது இங்கே இ வரணும். ஓகேவா? என்இன்னா எல்லாம் வருது. ரைட்டு, அப்படியே எழுத ஆரம்பிச்சிடும். ஒரு கேபிட்டல் இ டி யூ சி. இப்போ அப்படியே ரிவர்ஸில் எழுத ஆரம்பிச்சிடலாங்க. சி வேறு வந்திருக்குமா? சிஏ TION இங்கே வந்துச்சு. அப்போ NEOD இங்கே மட்டும்தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதில் பெருசாக கோடிங் டிகோடிங் மாதிரி எடுக்கலை. அந்த இதையே ரீஷஃபில் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இங்கேயும் பண்ணால் போதும், என்ன வந்துடும்? நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேயா? ஏன்னா 4th பிளேஸில் டி இருக்குது, இந்த ஒன்று தான் இருக்குது. நம்ம இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் போட்டுக்கலாம். பட் ஃபுல்லாக சொல்லணுங்கிறக்காண்டி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இது பாருங்கள். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த ஈவன் நம்பர் வென் டைஸ் ரோல்? ஒரு டைஸ் த்ரோ பண்ணும்போது எனக்கு 1 2 3 4 5 6 இந்த 6 பக்கத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கலாம். ஆனால் கஸ்டமைஸ் என்ன இருக்கிறாங்க? ஈவன் நம்பர் இருக்கிறாங்க. ஈவன் நம்பர் என்னலாம் இருக்குது? 2 4 6. ஸோ ப்ராபபிலிட்டி P ஆஃப் E அப்படின்னு சொல்கிறது டோட்டல் ஈவெண்ட் மேலே ஃபேவரபிள் ஈவெண்ட். இதுதான் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்போவுமே 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கும். இதான் எப்போவுமே ப்ராபபிலிட்டியோட பேசிக். ஓகேவா? ஸோ மொத்தம் 6 ஈவெண்ட் இருக்குது, எனக்கு தேவை 3 ஈவெண்ட் இருக்குது. அப்போ ஆன்சர் 1/2. ஆன்சர் ஆப்ஷன் சி. சிம்பிளான கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் கேட்டிருக்காங்க. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அருண் அண்ட் சுரேஷ். அருண் இருக்காங்க, சுரேஷ் இருக்காங்க. அவங்களோட ப்ரெசன்ட் ஏஜ் 24 வயசு 36 வயசு ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ வாட் வாஸ் தி ரேஷியோ பிட்வீன் தி ஏஜஸ் ஆஃப் சுரேஷ் அண்ட் அருண் 8 இயர்ஸ் ஆகும். அப்போது சுரேஷ் அண்ட் அருண் கேட்டிருக்காங்க. இவருக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி, இவருக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசாக இருந்திருக்கும்? இவருக்கு 28 வயசு இருந்திருக்கும். அப்போ தான் இவருக்கு சுரேஷ் 28 வயசு, இவருக்கு 16 வயசு இருந்திருக்கும். ஓகேவா? இதை 4 டிவைட் பண்ணலாமா? 4 நாள் 16, 7 நாள் 28. ஆன்சர் 7:4 ஆப்ஷன் சி. இப்போ என்ன பிரச்சனை வரும்னா, சில பேர் வந்து அருண் சுரேஷ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதிலே பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அருண் சுரேஷ் 4-17 போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே டிஎன்பிஎஸ்சி ட்விஸ்ட் என்னது? ஏஎஸ்ன்னு கேட்டுட்டு இங்கே எஸ்சின்னு கேட்குறது தான் பெரிய ட்விஸ்ட்டே. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்கள், டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் நம்மளுக்கு 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஃபைன். அப்போது ஏ அண்ட் பி டுகெதர் கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 16 days. அப்போ ஏ ப்ளஸ் பி 2 பேர் சேர்ந்து 16 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க. ஏ அலோன் அந்த ஒர்க்கை 48 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஸோ பி அலோன் எவ்வளோ நாள் ஆகுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்மளோட ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா, இப்போ ஏ கொடுத்துருக்காங்க, ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரலாக AB/A-Bன்னு அந்த ஃபார்முலா சொல்லுவோம். ஓகேவா? இதை எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஏ இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது. அப்போ 2ஐயும் பெருக்குங்க, 48 16. 2ஐயும் டிஃப்ரென்ஸ் பண்ணி போடுங்க, எவ்வளோ வரும்? 2 3. ஓகே, 16 1 2 32. இதை கட் பண்ணால் 24. ஆன்சர் 24 ஆப்ஷன் பி. ஸோ இந்த மாதிரி ஒரே லைன்லேயே போட்டலாம் ஷார்ட்டாக.
இல்லை நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா சரி ஒர்க் டன் நான் 48ன்னு சொல்லி ஒர்க் டன் எடுக்கிறேன். ஏயோட எஃபிஷியன்சி 3, ஏ ப்ளஸ் பியோட எஃபிஷியன்சி ஏயோட எஃபிஷியன்சி 1 தான். 48/48 1 தான். ஏ ப்ளஸ் பிக்கு 3 கிடைக்கும். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக பிக்கு 2 இருந்தால் தான் 3 கிடைக்கும். அப்போ இவனுக்கு 2 வருது அப்படின்னா 48/2 என்னவாக இருக்குன்னா 24 இருக்கும். ஸோ ஆன்சர் 24. ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஒர்க் டன் ஈக்குவல் டு டைம் இன்டு எஃபிஷியன்சி. ஒர்க் டன் ஈக்குவல் டு டைம் இன்டு எஃபிஷியன்சி. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பட் இந்த ஏபி பை ஏ ப்ளஸ் சி ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேபி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது பாருங்கள் அகெயின் டைம் அண்ட் இருக்குல்ல. ஸோ இதில் என்னென்னா இப்போ மென் டே ஹவர்லாம் கொடுத்துருக்காங்களா. அப்போ மென் டே ஹவர் W2 ஈக்குவல் டு மென் டே ஹவர் W1. இது 1 1 1, இது 2 2 2. ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. அப்போது 210 மென்னு 12 மணி நேரம் வேலை செஞ்சு 18 நாள் வேலை செஞ்சு ஒரு ஒர்க்கை முடிக்கிறாங்க. அப்போ 20 நாள் 14 நாள் வேலை 14 மணி நேரம் விளைஞ்சால் எவ்வளோ மென் வேணும் அப்படிங்கிறது எனது கொஸ்டின். அப்போது 0 0 கட் பண்ணிக்கலாம். 7 கட் பண்ணால் 3 21, 7 14. அடுத்து 2 இதில் பாதி 6, இது 2 இதில் பாதி 3 9. இப்போ 18 9 பிறகுனா போதும் 9 90 72. ஆன்சர் 2 16. அப்போ 162 ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா என்னது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இது ஈஸி தான். ஸோ டேரெக்டாக ஒரே நாள் எழுத போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்க, யூ வில் கெட் ஆன்சர். உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த ஒரு ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் இந்த சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இது பாருங்கள் 5% கம்ப்ளீட் 5 ப்ராஜெக்ட் இன் 5 days, 50% கம்ப்ளீட் 50 ப்ராஜெக்ட் இன் எவ்வளோ டேஸ். இதுவும் அதே தான். MDHW2 ஈக்குவல் டு MDHW1. ஓகேவா? இது 1 1 1, இது 2 2 2. அப்போ மென் 5 பேர் 5 நாளில் 5 ப்ராஜெக்ட். அப்போ 5 ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒர்க்கு 1. அப்போ 50 பேர் 50 ப்ராஜெக்ட்டு எத்தனை நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க 50 50 1 1 டிஸ் ஈக்குவல் டு 5 days அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ இது பாருங்கள், இது நல்லா கரெக்டாக பார்த்து வாசிக்கணும். ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு மேசன் யூசஸ் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணுறாங்க, 2x³ + 16 டு ரெப்ரசன்ட் ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ஆஃப் தி ஃப்ளோர். அதாவது செவ்வகோடைய பரப்பளவு தரையோட பரப்பளவை இப்படி அவர் சொல்கிறார். ஓஹோ, அப்போ லென்த் ஆஃப் த ரூம் வில் பி, லென்த் என்னது 2 × x + 2. எனக்கு என்ன தெரியும், ஏரியா ஈக்குவல் டு லென்த்து இன்ட்டு பிரெத்துன்னு எனக்கு தெரியும். அது அப்படியே சைடில் இருக்கட்டும். இன்ட்டு பிரெத் பி இருக்குது, ஆனால் பி தெரியணும். ஆக்சுவலாக பி தான் கேட்டிருக்காங்க, அதான் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் வித்து இல்லைனா பிரெத் அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் ஒரு 2 காமனாக இருக்குல்ல, 2 காட்டா x³ + 8 ஈக்குவல் டு 2 × x + 2ன்னு வருது. 2 உடையும் கட் பண்ணிடலாம். இங்கே என்ன இருக்குது, இங்கே வித்து இருக்குது, வித்துன்னு கொடுக்குமா, இங்கே வித்தான் கொடுத்துருக்கான், டபுள்யூன்னு போட்டு வைப்போம். ஓகேவா? சரி, இப்போ என்ன நடக்குது, இது நான் என்னென்னு பார்க்கணும். இது வந்து x³ + 2³ வச்சுக்கலாமா. அப்போ ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, a³ + b³ ஈக்குவல் டு என்னது, a + b × a² - ab + b² அப்படின்னு வரைக்கும். அப்போ இதில் என்ன இருக்குது, x + 2 இருக்குது, இன்ட்டு டபுள்யூன்னு இருக்குது. அப்போது இதை நான் எப்படி எழுதிக்கலாம், இதை x + 2 அடுத்து x² - 2x + 4 ஈக்குவல் டு x + 2 இன்ட்டு டபுள்யூன்னு போட்டுக்கலாம். அப்போ இந்த x + 2 x + 2 கட்டு போயிடும். உங்களுக்கு என்ன இருக்கும், w ஈக்குவல் டு x² - 2x + 4ன்னு இருக்கும். இது எங்கேயாவது இருக்கா, ஆன்சர் சியில் இருக்குது. அப்போ அதான் ஆன்சர். அப்போ இதை சால்வ் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டியது இந்த a³ + b³ ஃபார்முலா. ஓகேவா? இதை மட்டும் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், த வால்யூம் ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர், ஒரு பெரிய வால்யூம் கொடுத்துருக்காங்கப்பா. அனதர் ஹெமிஸ்பியர் ஹூஸ் வால்யூம் 2/3 ஆஃப் தி அபோவ் கார்டு. ஓகே, அப்போது சரி, ஓகே, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் தி நியூ ஹெமிஸ்பியர். ரைட்டு, சரி. இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலானது. ஸ்பியருக்கு என்னது, ஸ்பியர் 4/3 πr³ வந்து ஸ்பியர். அப்போ ஹெமிஸ்பியர்னால் அதில் பாதி. அப்போ என்ன வரும்,
2/3 பை ஆர் கியூப் கிடைக்கும். அப்போ என்னென்னா 2/3 பை ஆர் கியூப் இதான் ஹெமிஸ்பியரோட ஏரியா. என்ன கொடுத்துருக்காங்க 29,106. அதில் என்னது 2/3 கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் 2/3 கட் பண்ணிக்கலாம். இது 22/7. அப்போ ஆர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 29,106 இன்ட்டு 7/22. ஸோ நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் தி ஆன்சர் 9261. இப்போ இதுக்கு நீங்கள் கியூப் ரூட் எடுத்தால் போதும். ஓகேவா? கியூப் ரூட் எடுக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன் இப்போது 9261. இதுக்கு நீங்கள் கியூப் ரூட் எடுக்கிறீங்கன்னா அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். யாராவது பார்க்கல அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் எப்படிங்கிற டெக்னிக் போட்டிருக்கேன், ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஸோ ரைட் சைட்லேருந்து 3 இதை பிரிக்க போகிறோம். 1ன்னு முடிஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பாக 1ன்னு தான் முடியணும். 9 எதோட கியூபுக்கு பக்கத்தில் இருக்குது. 2 கியூபு 8, 3 கியூப் 27. அப்போ 2 தான் போடணும். ஆன்சர் 21. ஆன்சர் ஆப்ஷன் சி 21. ஸோ இல்லைனா சாய்ஸ் வந்து நீங்கள் பெருக்கி பார்க்கணும். அதுக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் கியூப் எடுக்கக்கூடிய எளிமையான முறை. ஓகே, இதை பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் சர்டன் மணி 2 வருஷம் 2% 4 ரூபா. அதாவது டிஃப்ரென்ஸ் டெல்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா ஃபார் 2 இயர். ஸோ எஸ்ஐசிஐயில் 2 வருஷத்துக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். டிஃப்ரென்ஸ் 4 ரூபான்னு கொடுத்துட்டான். பிரின்சிபல் தெரியாது. R/2/100 2/100 4 கட் ஆயிடுச்சு. பிரின்சிபல் ஈக்குவல் டு 0000 10,000. ஆப்ஷன் சி 10,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் அதே தான், சிம்பிள் காம்பவுண்ட் தான். 5 கொஸ்டின் வரும். ஓகே, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் அக்யூர்ட் ஆன் அமௌண்ட் 18,000 2 இயர். இதுவும் 2 இயர் தான் கொடுத்துருக்கான். அப்போ டெல் 405 டெல்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஸ்கொயர் வரும் பை R/100 இப்படி வரும். ஓகேவா? அப்போது 00 ஒரு 0 000 போயிடுச்சு. ஒரு 10 மட்டும் இருக்குது. சரியா? 10 அங்கே போயிடும். அப்போ 4050 ஈக்குவல் டு 18R ஸ்கொயர். 9 கட் பண்ணலாமா? இது 9 18 4 50 45 4 36 மீது 4 50 45 0. இதில் பாதி 225 ஈக்குவல் டு R ஸ்கொயர். அப்போ R ஈக்குவல் டு 15. ஏன்னா எனக்கு தெரியும் 15 ஸ்கொயர் தான் என்னது 225. ஸோ நான் சொல்லியிருக்கேன் 1லேருந்து 25 வரை ஸ்கொயர் வேல்யூ படித்து வச்சுக்கோங்க. 1லேருந்து 15 வரை கியூப் வேல்யூ படித்து வச்சுக்கோங்க. இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். ஓகே, இது பாருங்கள். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஏ. இதே தான் கேட்குறான். அப்போ டெல்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் ஃபார் 2 இயர். ஓகேவா? 2 இயர். இதுவே 3 இயர் உங்களுக்கு வேணும்னா டெல்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 இன்ட்டு 3 + R/100. இது வந்து ஃபார் 3 இயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைன். சார் 4 இயர் 5 இயர் கேட்டால் இந்த ஃபார்முலாவே இல்லாமல் எப்படி சால்வ் பண்ணுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு டைம் எடுத்து பாருங்கள். ஓகே, ஃபைன். அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8,000 ரூபாயா காம்பவுண்ட் ஆனுவலியா 2 இயர்ஸா? பரவாயில்ல, 20 ரூபா. ஓகே, என்ன கேட்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா? ரைட். ஓகே, அப்போது 20 ரூபாய்க்கு 8,000 இன்ட்டு R/100 இன்ட்டு R/100. ஓகே, 1 2 3 1 2 3. இதில் பாதி 10, இதில் பாதி 4. அந்த 0 அங்கே போகிறப்போ 100/4 ஈக்குவல் டு R ஸ்கொயர். இது என்ன வரும் 25 கிடைக்கும். அப்போ R ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 5%. அப்போ R ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ 5%. ஓகே, இது பாருங்கள். ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆன் அமௌண்ட். ஓகேவா? பிரின்சிபல் ஆன் அமௌண்ட். அப்போ மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. மொத்த தொகைன்னா அமௌண்ட். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? தனி வட்டி தானே இது. அப்போ I ஈக்குவல் டு PNR/100. ஓகேவா? பிரின்சிபல் எவ்வளோ தெரியாது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தெரியாது. அப்போ இதில் அமௌண்ட் 11,800 அப்படின்னா மைனஸ் பி போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? அப்போ பாருங்கள். அப்போ 11,800 மைனஸ் பி ஈக்குவல் டு பி இன்ட்டு என் என்னது 3 வருஷம். R என்னது 6/100. ஓகேவா? அவ்வளோதான், சம்மு பாதி முடிஞ்சு போச்சு. இப்போ அங்கே பாருங்கள் 11,800 இதை பேக்கிறோமா ஈக்குவல் டு R1 18P ப்ளஸ் 100P. ஏன்னா இந்த 100 இந்த எங்கே வந்துடும், இது இங்கேயும் போயிருக்கும், இந்த 100 இங்கே வந்துடும். அப்போது 118P ஈக்குவல் டு 118,000. இதை பார்த்தால என்ன தெரியுது, இப்படி கட் பண்ணணும்னு தெரியுது. அப்போ ஆன்சர் என்ன வரைக்கும்
சி 10,000. ஸோ ஜஸ்ட் ஈஸி. ஓகேவா? ஸோ ஃபார்முலா போட போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்க, யூ வில் கெட் டைரக்ட்லி. அப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஃபைன். இது பாருங்கள், த வேல்யூ ஆஃப் த மிஷின் டிப்ரிஷியேட் 10% per year. த ப்ரெசன்ட் வேல்யூ இவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ வாட் இஸ் ஒர்த் ஆஃப் மிஷின் ஆஃப்டர் 2 years இருக்காங்க. இங்கே பாருங்கள், 1,62,000 இன்ட்டு 10%. டிப்ரிஷியேஷனா 0.9 இன்ட்டு 0.9 ரெண்டு பெருக்குனீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. ஓகேவா? இதை டேரெக்டாக நம்ம போடலாம். சப்போஸ் ஏன் சார் இப்படி போட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ஒரு டேபிள் சொல்கிறேன் பாருங்கள். இது 100 10% கூடிச்சு அப்படின்னா 110, அதாவது 1.1. 20 கூடிச்சுன்னா 120, 1.2. 10 குறைஞ்சிச்சின்னா 10 இது கூடுறது குறைஞ்சுன்னா 90, அது 0.9. 20 குறைஞ்சா 80, அப்போ 0.8. இந்த மாதிரி போட தெரியணும். இப்படி போட்டால் நீங்கள் ஜஸ்ட்டு டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலே போதுமானது. ஓகேவா? சப்போஸ் அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா 1,62,000ல் 10% எவ்வளவு? ஒரு 0, 16,200. இதை குறைங்க, -0 என்ன வரும்? இங்கே 10 வரும், இங்கே 1 வரும், இங்கே 1 வரும், இங்கே 5 வரும். அப்போ 14,508 இந்த மாதிரி ஒரு வேல்யூ வரும். இதில் அகெயின் ஒரு 10% என்னது? 14,580. இதை கழிங்க, 0, இங்கே 10 வந்துடும், கண்டிப்பாக இங்கே 2ன்னு வரும். ஆன்சர் 20 முடிகிறது. ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, ஆப்ஷன் டி. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஒன்று இந்த மாதிரி பெருக்கணும், இல்லை பெருக்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக பண்ணலாம். ஓகேயா? எஸ், சம் ஆஃப் 48,000 லெண்ட் அவுட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி இடத்துல கடன் கொடுக்குறாரு. அட் த எண்ட் ஆஃப் 2 year அண்ட் 3 months. 2 year 3 months டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ வந்துடுச்சு. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்மளுக்கு தெரியும், அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட்டு 55,560, பிரின்சிபல் 48,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் எனக்கு ஏதோ 2,000 ரூபா இல்லை ஒரு 5,000 ரூபா. அப்போ 7,560 ரூபா எனக்கு என்ன இருக்குது? இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன கேட்குறாங்க? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கேட்டிருக்காங்க. அப்போ I is equal to PNR/100. I என்னது? 7,560 ரூபா. பிரின்சிபல் 48,000 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர் 2 year 3 months. இங்கே தான் பிரச்சனை. இப்போ இது வரை நம்ம வருஷத்தில் போட்டிருந்தோம். இது இப்படி கேட்டதுனால மந்தாக மாற்றிடும். இது வந்து ஒரு 12 24 மாதம், அது ஒரு 3, 27/12ன்னு போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து ஆர், சிம்பிள். இப்போ என்ன அப்படின்னா, வருஷம் தான் அதில் போடணும், ஆனால் மந்தாக இருந்தால் /12 போட்டேன். சப்போஸ் டே கொடுத்தா 365 கீழே நீங்கள் போடணும். ஓகேவா? ஒரு 12 4 12 48. ரைட்டு. வேறு ஏதாவது கட் பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 27 சும்மா தான் இருக்குது. இது 1, இது வந்து 2 டைம் எடுத்தால் 54, மீதி வரும். மறுபடியும் 8 டைமு ஒரு 0, 280 வந்துடுது. ஈக்குவல் டு 4Rன்னு கிடைக்கும். ஆர் ஈக்குவல் டு, இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே PNR/100 இருக்குது. அந்த 100 விட்டோமா? 1 2 1 2, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. அப்போ இது கட் ஆகிடுச்சு. அப்போ ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு 7% கிடைக்கும். ஆர் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ 7%. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் சம் தான் இதுவும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரேஷியோ மாதிரி தான் தெரியுது. ஸோ ராகுல் வாண்டட் டு ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த ட்ரீ ஆஃப் கார்டன். அப்போ கார்டனில் ஒரு என்ன இருக்குது? ஒரு ட்ரீ இருக்குது. ஓகேவா? ட்ரீ இருக்குது, அதோட ஹைட் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஹீ செக் த ரேஷியோ ஆஃப் ஹிஸ் ஹைட் டு ஷேடோ வந்து என்னது? 4:1. அதாவது ஹீ செக் த ரேஷியோ ஆஃப் ஹிஸ் ஹைட் டு ஹிஸ் ஷேடோ. அதாவது ராகுல் தனது தோட்டத்தில் மரத்தை வச்சுருக்கார். ஓகே. அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலில் நீளத்தையும். ஓகேவா? அப்போ அவரோட ஹைட்டு ஷேடோவோட ஹைட்டு என்ன ரேஷியோவில் இருக்குது? 4:1 ரேஷியோவில் இருக்குது. இப்போ மரத்தோட நிழலோட நீளம் 15. எது? ஷேடோவோட நீளம் மரத்துக்கு 15. அப்போ மரத்தோட உயரம் என்னவாக இருக்கும்? இது வந்து 1x15 ஆயிருக்கா? இது 4x15 வரும். அப்போ கண்டிப்பாக என்ன வரணும்? 60ன்னு வரணும். ஆன்சர் ஆப்ஷன் சி. சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? இதை பாருங்கள், பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போது a shopkeeper marked the price 15% more than cost price, then offer 15% reduction the article. ஸோ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் சேம் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு ஃபார்முலாக சொல்லியிருக்கேன். என்னது? x²/100ன்னு சொல்லிட்டு என்னது? 15/100. இட் இஸ் நத்திங் பட் 220/500. 2.25% லாஸ். 2.25% லாஸ் கிடைக்கும். ஸோ இதில் எவ்வளோ பர்சன்ட் கேட்கல, ஆன்சர் லாஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும்.
இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம். ஓகேயா? இது பாருங்கள், இது ஜாமெட்ரியில் ஹெமிஸ்பியரிக்கல் டேங்க் இருக்குது. ஒரு டேங்க் இருக்குது, ஹெமிஸ்பியரிக்கல் டேங்கா? சரி, ஓகே, அப்படி வைப்போம் பாதி. சரி, ரைட்டு. இந்த படம் நல்லா இல்லை, நம்ம ஒரு அழகான ஒரு படம் வரைவோம். ஓகே, ஹெமிஸ்பியர் தானே? சரி, அரைக்கோள வடிவம் இந்த மாதிரி ஒரு டேங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ ரேடியஸ் என்ன அப்படின்னா 1.75 மீட்டர். சரி, ஆர் வந்து 1.75 மீட்டர் இருக்குது. இது கனெக்டட் வித் எ பைப்பு which empty the tank at the rate of 7 லிட்டர் per second. சரி, அப்போ ஒரு லீக்கேஜ் போயிட்டுருக்கு, 7 லிட்டர் per second. அது தண்ணி ஆயிடுச்சு, வெளியே போயிட்டுருக்கு. how much time will take to empty the tank completely? ஓகே, அப்போ எவ்வளோ டைம் ஆகும் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எம்டியானே கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒரு ஃபேக்ட் தெரியணும். என்ன அப்படின்னா 1 மீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இது ஒரு ஃபேக்சுவல், இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஆர் இருக்காங்க, ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்னது? ஒரு சம் ஆல்ரெடி பார்த்தல, 2/3 பை ஆர் கியூப். அப்போ 2/3 22/7 இன்று ஆர் என்னது? 1.75 இன்று 1.75 ஈக்குவல் டு, இப்போ இதை டிவைட் பண்ணால் அரௌண்ட் ஒரு 11.29 கிட்ட வருது. ஏன்னா இந்த 7 3 எல்லாத்தையும் கட் பண்ணால். அதுக்கப்புறம் இது மீட்டர் கியூப்பில் இருக்கும், இன்ட்டு 1000 போடணும். அதுக்கப்புறம் 1000க்கு அப்புறம் இது வந்து 7 லிட்டர் போகுது. அப்போ 7ஆல் டிவைட் ஆகணும். எனக்கு ஆன்சர் செகண்ட்ஸில் கிடைக்கும். ஓகே, அதை மறுபடியும் ஒரு 60ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு இதில் கிடைக்கும், மினிட்ஸில் கிடைக்கும். ஸோ டிவைட் பண்ணும்போது ஐ காட் அரௌண்ட் 76.74 கிடைக்குது. அது 26 நிமிஷத்துக்கு மேலே. ஸோ ஆன்சர் நம்ம 27 நிமிஷம் அப்படிங்கிறத நம்ம இதில் சூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ இந்த சம் பாருங்கள், எல்சிஎம். ஸோ எல்சிஎம்னா மீச்சியமான்னு சொல்லுவாங்க. இது மீப்பரு பொது மடங்கு, மீப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க. மீப்போவானா மீப்பர் பொது வகுத்தி ஹெச்எஃப் ஆயிரும். இது மீப்போ மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவையில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது, உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா a² மைனஸ் b², a² மைனஸ் b² ஈக்குவல் டு a + b இன்டு a மைனஸ் b இப்படிங்கிறது தெரியணும். அடுத்து a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² ப்ளஸ் மைனஸ் 2ab ப்ளஸ் b². இது உங்களுக்கு தெரியணும். சரியா? இதை வச்சு தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். இப்போது x⁻2 - 1 இதை x² த ஸ்கொயர் மைனஸ் 1² த ஸ்கொயர். ஓகே, இந்த மாதிரி எழுதலாம். அப்போ இதுவே a² + b² ஃபார்முலா தான். a + b இன்டு a மைனஸ் பின்னு வரும். அகெயின் இதை என்ன எழுதலாம்? a + b இன்டு a மைனஸ் b. அப்போ மொத்தமாக இதை நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா x² + 1 x + 1 x - 1 இந்த மாதிரி எழுதுறேன். இதை என்ன எழுதலாம்? இது a² - 2ab + b² ஃபார்முலா இருக்குன்னா, அப்போ x - 1 ஹோல் ஸ்கொயரு. ஓகேவா? அப்போ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இப்போ எனக்கு ஹெச்எஃப் கேட்டிருக்காங்களா, எல்சிஎம்மா? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ எல்சிஎம் அப்படின்னா காமன் அண்ட் அன்காமன் ரெண்டுமே எழுதணும். அண்ட் ஹையஸ்ட் பவர் போடணும். இது உங்களுக்கு தெரியும். அப்போ இதில் காமனாக என்ன இருக்குது? x - 1 இருக்குது. வேறு எதாவது காமனாக இல்லையா? இல்லை. அப்போ அன்காமன் என்ன இருக்குது? x + 1 x² + 1. பவர் இது ஹையஸ்ட்டாக இருக்குது, இதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது. ஓகேவா? இது இங்கே சாய்ஸில் இருக்கா? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது ஈஸி தான். ஜஸ்ட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம், டைரெக்டாக எடுக்கிறோம். ஓகேயா? இது பாருங்கள், அகெயின் ஹெச்எஃப் கேட்டிருக்காங்க. ஹெச்எஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். அப்போ ஹெச்எஃப் அப்படின்னா காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு லோயஸ்ட்டு பவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஹெச்எஃப் கிடச்சிடும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம்? இதில் எக்ஸு ஒய் இருக்குது, ரெண்டும் இருக்குது. அப்போ இதில் எக்ஸும் ஒய்யை நான் வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்கே ஒரு எக்ஸு அங்கே ஒரு ஒய்ன்னு இருக்கும். கிளியராக? இது முடிஞ்சு போச்சு. இதில் நான் எக்ஸை வெளியே எடுக்கிறேன். இங்கே எக்ஸ் இருக்கும், அங்கே என்ன இருக்கும்? ஒய் இருக்கும். ஓகே, இப்போ ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குது? எக்ஸு காமனாக இருக்குது, எக்ஸ் + ஒய் காமனாக இருக்குது. அப்போ இதுதான், வேறு எதுவும் ஒய் இதில் காமனாக இல்லை. அப்போ இதான் ஆன்சராக இருக்கணும். இது எங்கே இருக்க? ஆன்சர் ஆப்ஷன் சி. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஸோ எல்சிஎம் ஹெச்எஃப்னா என்னங்கிற பேசிக்ஸ் தெரிஞ்சால் அதை வச்சு எழுதக்கூடிய பாலினாமியல் கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இதை பாருங்கள், சிம்பிளிஃபிகேஷனில் ஆஃப்னா பெருக்கல் மாதிரி. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஃபஸ்ட்டு
மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அதில் வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கிறேன், அதாவது கலப்பு பின்னத்துலேருந்து பின்னமாக மாற்றிக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் பெருக்கணும், இதை என்ன பண்ணணும் கூட்டணும். 10 11 11/2 ப்ளஸ் 3/4. இப்போ ஆக்சுவலாக பெருக்கல் போட்டு 8/9ன்னு போடணும். ஃபஸ்ட்டு இதை தான் பண்ணணும். 1 இது 2 இது 1 இது 3. அப்போ 11/2 ப்ளஸ் 2/3ன்னு இருக்குது. எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3ஆல் பெருக்குனா 33, 2ஆல் பெருக்குனா 4/6. அப்போது 37/6ன்னு கிடைக்குது. 6 6 36, மீதி 1/6, 6 1/6 ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இது ஈஸியாக இருக்கும். ஓகே, இது பாருங்கள். ஓகே, ஸோ இதுவும் சேம் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன்லேயே வந்து ஒரு 3 கொஷின் கேட்டிருந்தான். ஓகே, இது பாருங்கள், டிவிஷன் இருக்குது. டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். சரி, ரைட்டு. அப்போது 4/3 ப்ளஸ் 3/2 மைனஸ் 5/3 டிவைட் பண்ண. அப்போ இன்டுன்னு போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், 12/30ன்னு போட்டுக்கிறேன், தலைகளாக போட்டுக்கிறேன். ஓகேவா, அந்த மாதிரி கூட பண்ணலாம். அப்போ இது 1 இது 6ஆக மாறிடும், இது 1 இது 4ஆக மாறிடும், இதில் 2 இது 3ஆக மாறிடும். ஓகேவா, மைனஸ் 12/9 இருக்குது, இன்ட்டு மைனஸ் 27/16 இருக்குது. இதே என்ன பண்ணலாம், 9 9 3 27, 3 நாள் 12, 4 நாள் 16. இது மைனஸ் இருக்குது, மைனஸ் மிஸ் ப்ளஸ்ஸாக மாற்றலாம். அப்போ பாருங்கள், 4/3 ப்ளஸ் 3/2, இதில் மைனஸ் 2/3 மைனஸ் 3 × 3 7 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸாக கூட போட்டுக்கலாம். 9/4 இந்த மாதிரி இருக்குது. சரி, இப்போ எல்லாத்துக்கும் கீழே நம்ம 4ஆகவே மாற்றலாம், 4 12ஆக மாற்றிடலாம். அப்போ கீழே மொத்தமாக 12 மாற்றினா இதை 3ஆல் பெருக்கணுமா 12, இதை 6ஆல் பெருக்கணுமா 18, இதை 4ஆல் பெருக்கணுமா 8, இதை 3ஆல் பெருக்கணுமா 27. ஓகே, இப்போ 8 இதில் போச்சுன்னா இது ஒரு 10 20 30 40 49. ஸோ 49/12. ஓகேவா, சரி. ஸோ இதை ஷார்ட்கட் பண்ணியாச்சு. இப்போ எல்சிஎம் எடுத்துலாம். எல்சிஎம் வந்து 12 விட்டுக்கலாமா. அப்போ இதை நான் 4ஆல் பெருக்கினா 12, 4 நாள் 16, இது 6ஆல் பெருக்கணும், 6 3 18, இதையும் 4ஆல் தான் பெருக்கணும். 4ஆல் பெருக்கினா கழிச்சிக்கலாம். சரி, பரவாயில்ல, 4 பெருக்கிறோம். 4 2 8, 9 3 9 27 இது வந்துடும். ஸோ இது கழிச்சா இங்கே ஒரு 10. அப்போ 10 20 30 40 53. அப்போ 53/12ன்னு கிடைக்குது. இருக்கா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சம்மு சால்வ் பண்ணுறோம். ஸோ அரௌண்ட் ஒரு 2-3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம 25 கொஷின் பார்த்துட்டோம். சரி, 25 கொஷின் டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். ஷார்ட்டாக நம்ம ஆஃப் ஹவர்லேயே பார்த்துருக்கோம். அப்போது சொல்லிக் கொடுக்குறதுக்கே அரை மணி நேரம் தான் இருக்குது. அப்போ நீங்கள் சால்வ் பண்ணால் கண்டிப்பாக 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க முடியும். ஓகேவா, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம பிவைக்யூ சீரியஸ் அண்டு கிளாஸஸ் இது வந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஃபோக்கஸ் பண்ணி, ஸோ இது வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே பார்க்கலாம். ஏன்னா ஆப்டிடியூட் பொறுத்தவரை எல்லாமே என்ன தான் சேம் தான். ஓகேவா, ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ வில் கெட் தி வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் ஃபோரமில் சப்போஸ் நீங்கள் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும், டவுட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேட்டில் அதிகமாக கேட்க முடியாது. ஸோ டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி யூ கேன் டிஸ்கஸ் வித் யுவர் fellow aspirants and நானும் இருப்பேன். I can solve this question. Okay, wow. So thank you guys, all the best, wish you all success. Thank you.